மிஸ் Right. நீங்கள் இப்ப சிந்தனை நீங்க 3வது கேள்வி இருக்கு, இது 4வது கேள்வி. மூன்றாவதா நாலாவதா படிப்பிக்கிறீங்க? இப்ப 3வது எக்ஸாம்பிள் எழுதிட்டீங்களா? எஸ் மிஸ். ஓகே, 4வது ஹார்ட்வேர்னு சொன்னா என்ன, வன் தட்டு சொன்னா என்னன்னு கேட்டிருக்கு. இல்லாட்டி வன் பொருட்கள் என்னன்னு கேட்டிருக்கு. அதுக்கு வாசிச்சு சொல்லுங்கப்பா, உங்களோட புக்ல என்ன இருக்கு? கை கையினால் தொட்டு Monitor உணர miss. முடியாத தரவுகளும் அறிவுறுத்தல்களும் இடம்பெறும் செய்நிரல் மென்பொருளாகும். அது மென்பொருள், இது ஹார்ட்வேர் கேட்டிருக்கு. வன்பொருள், வன்பொருள், வன் தட்டு. உணரக்கூடிய எல்லா பொருட்களும் மென்பொருட்களாகும். எஸ், ஆன்சரோசன் வாசி காட்டுங்க. கணினியில் உள்ள தொட்டு உணரக்கூடிய எல்லா பொருள்களும் வன்பொருள் என அழைக்கப்படும். வெரி குட், அவ்வளவுதான். கணனியில் உள்ள தொட்டுணரக்கூடிய எல்லா பொருட்களும் வன்பொருட்கள் எனப்படும். தமிழ் மீடிய பிள்ளைகள் மெட்டாக்கள் எழுதுறீங்களா? எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க, சொல்ல சொல்ல எழுதிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் விலங்கையிலன்னு சொன்னா கேட்க வேணும் பிள்ளைகள். கதைக்கிற பிள்ளைகளோட மிஸ்ஸும் போய் கொண்டு இருக்கிறேன், பிறகு நீங்க மிஸ் ஆயிடக்கூடாது. வர்ணிகா விளங்குதா? ஹுமைரா விளங்குதாம்மா? வர்ணிகா வீடியோ பண்ணிக்கொள்ளுங்கம்மா. வீடியோ ஆன் பண்ண சொல்லிக்கொண்டே நிக்கிறேன், ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் பிடிச்சு. இது யாரு? சகீபா, வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. சகீபா வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ்ல இருக்கிறேன்னு சொன்னா கிளாஸ்ல இருக்கிற மாதிரி இருக்க வேணும். சரியா? வீடியோ ஆன் பண்ணி இருக்கணும். ஏதாச்சும் பிரச்சனைன்னா சொல்லணும், இன்டர்நெட் ப்ராப்ளம்னா சொல்லணும். நீங்க படிக்கிறீங்களா விளையாடுறீங்களா எதுவுமே மிஸ்ஸுக்கு தெரியாது. சோ வீடியோ ஆன் பண்ணி இருக்கணும் மிஸ்ஸோட கிளாஸ்ல. சிந்தனன் வீடியோ ஆன் பண்ணி கொள்ளுங்க அப்போ. சாரி மிஸ். ரைட், ஓகே. அடுத்தது, which of the following is an example for computer hardware? கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் குரிய எக்ஸாம்பிள் என்னது? Monitor. Yes, monitor. We can touch, we can feel. That's a tangible component, என்ன? Tangible component, என்ன? So, computer, monitor, operating system, web browsers, data. How we call them? Software miss. Softwares. Softwares, right? Okay, good. மிஸ் வெப் browser என்ன? வெப் browser சொன்னா கூகுள். கூகுள்ல நாங்க சர்ச் பண்றதுக்கு பயன்படுத்துவோம் தானே. browserன்னு சொன்னா ஏதாவது ஒண்ண என்னது தேடி எடுக்கிறதுக்கு, சர்ச் பண்றதுக்கு பயன்படுத்துறதா browser. சோ வெப் browser எங்களுக்கு எது? கூகுளா இருக்கலாம், ஃபயர்பாக்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கு பிள்ளைகள். வெப் browserக்குரிய என்ன சொல்றது, சாஃப்ட்வேர்ஸ்கள் நிறைய இருக்கு. யாஹூ. யாஹூ, Google. யாஹூ வந்து வெப் browser. மிஸ் மிஸ் பின்ன தமிழ் மீடியா புக்ல 89ஆம் பக்கத்துல மிக பிரபல்யமான தேடற் பொறிகள்ல கூகுளும் யாஹூவும் பிஞ்சண்டும் இருக்குது. ரைட் ரைட். பின் பின் என்ன? எஸ் மிஸ். பிங். பிங் பிங். அடுத்த கேள்வி கேட்டிருக்கு. ரைட் 5 எக்ஸாம்பிள் ஃபார் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் கூடிய கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எழுதட்டும். ஜோனா விளங்குதா? ஜோனா, ஜோஹனா. Teacher. ரைட், ஓகே. எழுதிக்கொள்ளுங்க. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் தெரியுமா என்ன? அடிக்கடி சொல்லிக் கொண்டு Monitor. இருக்கேன் மிஸ். எஸ்.
Right, அடுத்த question பிள்ளைகள் number 7. Write 3 example for occasion where the computer is used in day-to-day activities. அதாவது கணனிய நாங்க அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தல என்னென்ன தேவைகளுக்காக நாங்க இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்துறோம், என்னென்ன தேவைகளுக்காக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்துறோம். அதானே கேள்வி. ஹன்ஸ்ரோசன் ஒருக்கா வாசிங்கம்மா தமிழ்ல. அன்றாட செயற்பாடுகளில் கணினி பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் 3 எழுது. ரைட், அதேதான். அப்ப என்னென்ன சந்தர்ப்பத்துல நாங்க கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்துவோம்? இதுல இருக்கு சென்டிங் அண்ட் இமெயில்ஸ். கற்றல் செயற்பாடுகளுக்கு, கற்றல் செயற்பாடுகளுக்கு, ஹாஸ்பிட்டல், வைத்தியசாலையின் என்னது வைத்தியசாலையின் ஒரு அறுவை செயற்பாடுகளுக்கு, வங்கி, வங்கி அலுவலக செயற்பாடுகளுக்கு, அலுவலக செயற்பாடுகள். அதான் என்னென்ன வேலை என்று கேக்குறாங்க. இப்போ ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்றேன்னா ரிப்போர்ட் செய்யலாம், இல்லாட்டிக்கு ஆன்லைன் லேர்னிங்கா இருக்கலாம், டைப்பிங்கா இருக்கலாம், சென்டிங் இமெயில்ஸா இருக்கலாம், ப்ரௌஸ் சர்ச்சிங் இமேஜஸா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த ஒகேஷன்ஸ் கேக்குறாங்க. என்னென்ன அந்த ஸ்பெசிபிக்கா போடுவோம். அறுவை சிகிச்சைக்கு உதவுகிறது. அறுவை சிகிச்சை அந்த மாதிரி ஒரு சேவைகளைத்தான் இதுல கேட்டது. பணத்தை வைப்பு செய்வதற்கு. என்னம்மா? பணத்தை வைப்பு செய்வதற்கு. பணத்தை வைப்பு செய்வதற்கு. ரைட், பணத்தை வைப்பு செய்வதற்கு. மிஸ் போட்டோகிராஃபர்மா, விளங்கலப்ப? போட்டோகிராஃபர்மா. போட்டோகிராஃப், எடிட்டிங் வேலைகள் செய்யறதுக்கு, டிசைன் பண்றதுக்கு. போட்டோஷாப்ல. போட்டோஷாப் அதான் டிசைனிங்க்கு. Thank you, miss. Right. மிஸ் டிசைனிங்க்கு என்ன தமிழ் வடிவம்? வடிவமைப்புகளுக்கு. வடிவமைப்பு. Thank you, miss. Right, number 8 question. Explain 2 ways in which the computer can be used for agriculture. அதாவது விவசாய நடவடிக்கைகளுக்கு இந்த கம்ப்யூட்டர் எப்படி உதவி செய்யுது சொல்லுங்க பாப்போம். யாராவது என்னென்ன மாதிரி நாங்க இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்துறோம் விவசாயத்துக்கு? அறுவடை செய்தல், களைகளை அகற்றல், நீர் வளங்கள் போன்ற பல பணிகளுக்காக உட்பொதிந்த கணினி உள்ள உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ரைட், அப்படிதான் தமிழ்ல இருக்கும். ரைட், ஓகே ஓகே. அடுத்து வேறு என்னது? அறுவடை செய்தல், களைகளை அகற்றல், நீர் வளங்கள் போன்ற பல பணிகளுக்காக அதான் ஹன்ஸ்ரோசன் இப்ப வாசிச்சவா சிந்தனன். ஹன்ஸ்ரோசன் இப்ப அதான் வாச்சுவா. வேற என்னதுக்கு பயன்படுத்துவா? வேற என்னது பயன்படுத்துவா? ரசாயன பதார்த்தங்கள் நடுவதற்கு, கிருமிநாசினிகள். கிருமிநாசினிகள் தெளிப்பதற்கு நாங்க பயன்படுத்துவோம். அந்த மாதிரி சின்ன சின்னதா எழுதி கொள்ளுங்க. என்னம்மா ஹுமைரா சொல்லுங்க. ஹுமைரா சொல்லுங்க. பயிற்சிகள் விளங்கல. ஹுமைரா சொல்லுங்க. பயிற்சிகை தொடர்பான தகவல்களை மேற்கொள்ள. பயிற்சிகை தொடர்பான அது வளர்ந்து இருக்குதா அந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த பயிர் எவ்வளவு காலத்துல வளரும், எப்படி இந்த growth இருக்கும், அதை கூட நாங்க அதை சர்ச் பண்ணி கொள்றதுக்கு கம்ப்யூட்டர்ஸ் நாங்க பயன்படுத்தோம். வெரி குட். சோ அந்த மாதிரி எழுதிக்கொள்ளுங்க. ரைட், நம்பர் 8. விவசாய பண்ணையில் நவீன தொழில்நுட்ப வேலை பயன்படுத்தி நீரையும் வளமாக்கி விடுதல். ரைட், ஓகே. நீரையும் வளமாக்கி விடுறதுக்கு பயன்படுத்துவோம். ரைட்.
சோ இதை எழுதி முடிச்சிட்டீங்க. இதெல்லாம் 8 கேள்வி வரைக்கும் எழுதிட்டீங்கன்னு சொன்னா put thumbs up பிள்ளைகள். put thumbs up. Finished. எஸ் மெட்டாக்கள் போடல. சிந்தனன் சமிக்ஷா போட்டுட்டீங்க. தம்ஸ் அப் போடுங்க Finish. ப்ரே. தம்ஸ் அப் போடுங்க. தம்ஸ் அப் போடுங்க. தம்ஸ் அப் போட தெரியும் தானே? ரைட், ஓகே. நாங்க இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சு கொள்ளுவோம். மீதி அடுத்த கிளாஸ்ல நாங்க 2வது யூனிட் பார்க்கலாம் இல்லையா? ரைட், 2வது யூனிட் அடுத்த கிளாஸ் நாங்க ஸ்டார்ட். Thank you, miss. Bye, miss. வெயிட் வெயிட் Bye, வெயிட் miss. வெயிட் Bye, 1 minute. 1 minute ரெஜிஸ்டர் மார்க் பண்ணணும். 1 minute. போனாக்களை மார்க் பண்ணிடலாதா? போனாக்கள் போகட்டும். ரைட். ஹரிஷ், எஸ். Shamiksha, Present, miss. Gusnia, no. Dinuksha, no. Madhuvadani, no. Hans Rosen, Sintanan, Nahidan, no. Anha, Subikshana, Yona, Takshanya, Varnika, Nilavan, Harikeshav, no. Kisayini, Nuvediks, Humaira, Zainab, no. Hamshen, no. Aksha, no. எத்தனை பேர் இருக்கிறீங்க பிள்ளைகள்? 1 2 3 4 5 6 7. Right, 7. Okay, எல்லாருக்கும் thank you. Bye. God bless you. Thank you, miss. Bye, Bye, miss.